தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க சௌந்தர்யாவுடைய இன்டென்ஷன் அவங்க கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க ஜீவிகா. நீங்க எப்பவுமே அவங்க ஒரு தவறான நோக்கத்திலே பாக்குறீங்க. அந்த பார்வைதான் பிரச்சனை, அவங்க கிட்ட பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சு ஓடினாங்க அப்படின்னா, டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஓடும் போது அங்க ஒரு பணப்பெட்டியை பார்த்தாங்க. பணத்துக்கு பின்னாடி நான் ஏன்டா ஓடணும் சொல்லிட்டு பெட்டியை திரும்ப பார்க்காம நேரா வீட்டுக்கு. நீங்க சும்மா ஆகுனா அவங்கள குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா வச்சிருக்கீங்க. என் தலைவியோடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாத்தீங்களாடா, முடியலன்னு தெரிஞ்சோட டப்புன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது பின்னாடி ஓடி வந்தாங்களா, அதுதான்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எல்லாருமே அந்த பணப்பெட்டி எடுக்க ஓடணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா எல்லாரும் ஓடணும்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணி ஆகணும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க வீட்டுல இருக்கிற தாட் ப்ராசஸ்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த கேமுக்குள்ளேயே என்ட்ரு ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க பொட்டியோட தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸை ஏன் போடல? இப்ப ரொம்ப சிம்பிள், அவங்க பொட்டி எடுக்க வேணாம், சும்மா உள்ள போயிட்டு அந்த கதவுக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு தையத்தக்க டான்ஸ் ஆட்டு திருப்பி வீட்டுக்குள்ள குஸ்டா ஓகேவா? இதை சௌந்தர்யா தப்பிக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணாங்களா, இல்ல பெண்களே வந்து இல்ல யாராவது ஒரு 2 பெண்கள் தப்பிக்கணும்ன்றதுக்கு தாட் ப்ராசஸ் பண்ணாங்களா, இல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ்ல இதை பண்ணாங்களா என்னன்னே தெரியல. பட் இந்த கண்டென்ட் எனக்கு தப்பா தெரியுது. ஜாக்லின் கோப்பையே வின் பண்ணியிருந்தாலும் காசையே வின் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஜாக்லினுக்கு ஒரு கூட்டம் குடிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க ஒரு எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்காக செய்யறேன்னு பண்ணாங்க பாருங்க. இன்னைக்கு போகும்போது நீங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாருங்க. ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக நட்பை பயன்படுத்துறாங்க ஜாக்லின் சொன்ன ஒரு ஆளும் வீட்டை விட்டு போகும்போது அந்த நட்பு தான் நீங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செருப்படியா இருக்கும். மொத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணவ், மஞ்சரி, தீபக் அவர்களுடைய வருகை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அருள் பிரசாத் அவர்கள் வரல. மேபி இந்த ஷோல எனக்கு என்னோட இது போதும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பேசிக்கலி பினாலேல பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி அருண் எங்க கேட்டீங்க. சோ அருண் அவர்கள் பினாலேல நீங்க பார்க்க முடியும் மக்களே. ஆமா, அதை பவித்ரா எடுக்க போனாங்க. பவித்ரா சக்சஸ்ஃபுல்லா 23 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடுறாங்க. ஈக்குவல் டு ராயன் என்ன டைமிங்ல முடிச்சாரோ அதே டைமிங்ல பவித்ரா முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. திருப்பி அடுத்த வாட்டி யார் பெட்டி எடுக்கிறா அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த கேமை பண்ண போறோம், அது மாதிரி நிறைய பேர் இதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுதான். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அதை செய்த பவித்ரா வந்து பாக்ஸோட வந்துடுறாங்க. ஸோ கான்பிடன்ஸ் வருது. அடுத்து வந்து சௌந்தர்யா. நீங்க சௌந்தர்யாவுடைய இன்டென்ஷன் அவங்க கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க ஜீவிகா. நீங்க எப்பவுமே அவங்க ஒரு தவறான நோக்கத்திலே பாக்குறீங்க. அந்த பார்வைதான் பிரச்சனை, அவங்க கிட்ட பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சு ஓடினாங்க அப்படின்னா, டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஓடும் போது அங்க ஒரு பணப்பெட்டியை பார்த்தாங்க. பணத்துக்கு பின்னாடி நான் ஏன்டா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திரும்ப பார்க்காம நேரா வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாஸ்க்ல அவங்க சொன்ன மாதிரியே இருக்கே, இது எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே. டிடிஎஃப்ல ஐயா இங்க பாருங்களேன், டாஸ்கே பணத்தை எடுத்துட்டு நீங்க ஓடி வர்றதுதான். சப்போஸ் உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சாதான் பிக் பாஸ் பின்வாங்க சொன்னாரே தவிர்த்து இந்த பணமே வேணாம் அப்படின்னு அங்கெல்லாம் யாரும் எக்ஸ்ட்ரா பின் எல்லாம் கொண்டு வரல. அங்கெல்லாம் யாருமே எக்ஸ்ட்ரா பின் எல்லாம் கொண்டு வரல, அதனால பின்னெல்லாம் வாங்க முடியாது. ஓகேவா? அவங்க வந்து போயிட்டு அந்த நடைபாதை எப்படி இருந்துச்சு, ஒழுங்கா ப்ராப்பரா பிக் பாஸ் டீம் வந்து கரெக்டா போட்டிருக்காங்களா, மேடு பள்ளங்கள் ஏதாவது இருக்கா, மக்கள்னால ப்ராப்பரா அங்க ஓட முடியுதா அப்படின்ற ஒரு ஃபீல்டு டெஸ்ட்டை வந்து சௌந்தர்யா அவர்கள் பார்த்துட்டு வந்தாங்க. நீங்க சும்மா ஆகுனா அவங்கள குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா வச்சிருக்கீங்க. என் தலைவியோடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாத்தீங்களாடா அப்படின்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்துச்சு. என் தலைவியோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாத்தீங்களாடா, முடியலன்னு தெரிஞ்சோட டப்புன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பின்னாடி ஓடி வந்தாங்களா, அதுதான்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்ப நான் வரேன், இப்ப நான் ஃபுல்லா வரேன், இந்த கண்டென்ட்குள்ள வரேன். ஓகேவா? எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இந்த டாஸ்க்லயே. இந்த டாஸ்க் வைத்து ரொம்ப டவுட்ஸ் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதனால வரேன். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஷால் அனுப்பிச்சாங்க. விஷால் ஒரு 5 lakhs எடுத்துட்டு வந்துட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்தபோது ஜாக்லினை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜாக்லின் வந்து ஒரு 2 செகண்ட்ல தோத்துறாங்க அப்படின்னே வச்சு. இப்ப இந்த டாஸ்க் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய டவுட். ஒண்ணு, எல்லாருமே அந்த பணப்பெட்டி எடுக்க ஓடணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா எல்லாரும் ஓடணும்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
ட்ரை பண்ணி ஆகணும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க வீட்டுல இருக்கிற தாட் ப்ராசஸ்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அந்த கேமுக்குள்ளேயே என்ட்ரு ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க பொட்டியோட தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸை ஏன் போடல? இப்ப ரொம்ப சிம்பிள், அவங்க பொட்டியை எடுக்க வேணாம், சும்மா உள்ள போயிட்டு அந்த கதவுக்கு அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு தையத்தக்க டான்ஸ் ஆட்டு திருப்பி வீட்டுக்குள்ள குஸ்டா ஓகேவா? வாட் இஸ் த பாயிண்ட் பீயிங் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ ரன்னிங் ரேஸ்? அந்த பாயிண்ட எப்படியாவது தொற்றணும். டைம் மைனஸ்ல போகுதோ இல்லையோ, நீ 10வது இடத்துக்கு வரையோ, 12வது இடத்துக்கு வரையோ, 15வது இடத்துக்கு வரையோ, நீ அதை செய்யணும். செஞ்சாங்களா? சௌந்தர்யா செய்யல, ஓகே ரைட். அந்த ரூல்ஸ்ல ஏன் அப்ப சௌந்தர்யாக்காகவே அந்த ரூல்ஸ் வந்து மாத்தப்பட்டுச்சா? இத சௌந்தர்யா தப்பிக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணாங்களா, இல்ல பெண்களே வந்து இல்ல யாராவது ஒரு 2 பெண்கள் தப்பிக்கணும்ன்றதுக்கு தாட் ப்ராசஸ் பண்ணாங்களா, இல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ்ல இதை பண்ணாங்களா, என்னன்னே தெரியல. பட் இந்த கண்டென்ட் எனக்கு தப்பா தெரியுது. பொட்டி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வர்றது காம்படிஷனா? கரெக்டா இல்லையா? அப்ப ஜாக்லின வாண்டடா இத பண்ணிருக்காங்களா? ஏன்னா ஜாக்லின் தான் அந்த இடத்துலயே அதிகமா ஓடின ஆளு. ஆமா, ஹையஸ்ட் மீட்டர்ஸ், லாங்கஸ்ட் மீட்டர்ஸ். ஓகேவா? ஜாக்லினுக்கு தான் டைம் ரொம்ப கம்மி கம்பேரிங் எவ்ரிவன் as per the calculator. நிச்சயமா இந்த மாதிரி ஜாக்லினுடைய உடல் வாகுலயோ இல்ல இதுலயோ இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் டீம்ல இதே 80 மீட்டரை அப்படி போயிட்டு அப்படி வர்ற ஒரு ஆளை எனக்கு பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புங்க முடியுமா? பண்ணிட்டாங்க அப்படி மோட்டிவேட் பண்றீங்க. மோட்டிவேட் நீங்க பண்ணல, ஐயோ இவங்க உள்ளே உட்காந்துருவாங்களே, இவங்க எப்படா ஹெல்மெட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஜாக்லினுக்காகவே ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலா முத்துக்குமரனுக்காக விரித்த வலையா நான் பார்த்தேன். ஏன்னா முத்துக்குமரன் ஓடும் போது இருட்டா இருந்துச்சு, ப்ராப்பர் லைட்டிங் இல்ல, பாதையில் தண்ணி இருந்துச்சு. ஓகேவா? அது 2வது நாள் சரி செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கும் அது ப்ராப்பரா சரி செய்யப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு கடைசியா வர்ற ஜாக்லினுக்கு அது லென்த் ஆயிடுச்சு. ஏன் டைமிங் ஏன் குறைச்சிங்க? சரி, நீங்க எண்டு பஸ்ஸர் எப்ப அடிச்சீங்க? -2 வந்ததுக்கு அப்புறமா தான், லைக் 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான். ஏன் அடிச்சீங்க? ஒரு டாஸ்கோட எண்டு பஸ்ஸரை நீங்க எப்படி லேட் அடிக்கலாம்? இப்ப 100 மீட்டருக்கு 10 செகண்ட் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கலா வேர்ல்ட் ரெக்கார்ட் 10 12 செகண்டோ வேர்ல்ட் ரெக்கார்டு போல. உசைன் போல்ட் வந்துட்டு 9 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிருப்பாரு. 9 செகண்ட்ஸ் உசேன் போல்ட் அத்லெட் வந்து கிராஸ் பண்ணிருக்காரு. நீங்களோ நானோ ஓடனா 15 செகண்ட் ஈஸியா ஆகும். 15 செகண்டா? 20 செகண்ட் ஆகுமா? நீங்க 30 செகண்ட்னா நான் 1.5 நிமிஷம் வச்சீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா. அப்படி இருக்கும் பட்சத்துல 160 மீட்டர் 80 × 80 160 மீட்டருக்கு அவங்க கொடுத்த நொடிகள் எவ்வளவு? 35 செகண்ட். இது எப்படி ஒரு ஃபேர், ஒரு நியாயமா நீங்க எப்படி வச்சீங்க? அத ஒரு காம்படிஷன்ல ஒருத்தங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்ன்றதுக்காக வச்சீங்களா, இல்ல ஒருத்தங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தோக்கணும்ன்றதுக்காக வச்சீங்களா? அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா வருது. த மோஸ்ட் டிசர்விங் எல்லாரையும் வீட்டை விட்டு தூக்கிட்டு யாருக்காக இந்த காம்படிஷன் நடத்துறீங்க? இந்த மக்கள் தூக்குனாங்கன்னா சம்மகாண்ட யார் நீங்க உங்களுக்காக தூக்கிக்கிறீங்க, சரி ஓகே, அதை தூக்கி இப்படி ஓரமா வச்சு அப்ப என்ன ஆகும்? வாட் இஸ் த நான்சென்ஸ்? எத்தனை பேருடைய மன வலி தெரியுமா? சத்தியமா நான் இது வரைக்கும் பிக் பாஸ பார்த்து இவ்வளவு தூரம் அழுது இல்லை. நான் வந்து தீபக் அவர்களுடைய எவிக்ஷனுக்கு நான் அழுதுடணும்ன்ற பயத்துல அந்த ரிவ்யூவும் நான் செய்யல, அந்த ஷோவையும் நான் இது வரைக்கும் ஃபுல்லாவே பார்க்கல. நான் பார்த்தது வெறும் முத்துக்குமரன் தீபக்கோட அழுது, அது மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த எபிசோடையும் நான் தூக்கி தூர போட்டேன். ஓகேவா? இப்ப இந்த எபிசோட பார்க்க முடியாம கடந்துடலாம் நினைக்கும் போது 3 நாள் தான் இந்த ஷோ முடிய. சோ மக்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு நாளையும் நான் வந்து லீவு போடுறதுக்கு எனக்கு வந்து மனம் ஒத்துக்கல. ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி ஷேக் இருந்துச்சு. அதனாலதான் நான் சரி ஓகே நீங்க போயிடலாம் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு அன்ஃபேரா நான் பாக்குறேன்.
இவ்வளவு கரெக்டா அதை பாக்குறவங்க ஓட்டெல்லாம் கரெக்டான முறையில வருதா அப்படின்னு பாக்குறாங்களா? அந்த கண்டஸ்டன்ட்டை யாரையும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கேள்விக்குறி நம்மளுக்கு வருது. சரி, இது ஒரு பக்கம் வச்சிருக்கும். ஜாக்லினோட எஃபர்ட் ஆனா ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயத்தை நான் நம்புவேன். ஜாக்லின் கோப்பையே வின் பண்ணியிருந்தாலும், காசையே வின் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு ஜாக்லினுக்கு ஒரு கூட்டம் குடிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க ஒரு எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்காக செய்யறேன்னு பண்ணாங்க பாருங்க. இன்னைக்கு போகும்போது நீங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாருங்க. ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக நட்பை பயன்படுத்துறாங்க. ஜாக்லின் சொன்ன ஒரு ஆளும் வீட்டை விட்டு போகும்போது அந்த நட்பு தான் நீங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செருப்படியா இருக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்க மைண்ட் நேரம் யார் இந்த 2 பேர்கிட்ட போகுதுன்னு எனக்கு புரியுது. நம்ம வருவோம், அந்த 2 பேருக்கு நம்ம வருவோம். அப்படி தனியா வச்சிருங்க, நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். முத்து அவர்களுக்கு ஏத்துக்க முடியல, மஞ்சரி அவர்களுக்கு ஏத்துக்க முடியல, சௌந்தர்யா அவர்களுக்கு ஏத்துக்க முடியல, ரயான் அவர்களுக்கு ஏத்துக்க முடியல. ரொம்ப மனம் நம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் யாராலையுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் ஜாக்லின் மேல இவ்வளவு வன்மத்துல இருக்க அன்ஷிதாவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஈவன் சுனிதா. மக்களால் ஓட்டு போடாமல் 15 வாரம், அதாவது நாமினேட் ஆகி மக்களால் காப்பாற்றப்பட்டு மக்கள் ஓட்டு இல்லாமல் அவர் எலிமினேட் பண்ணிட்டார். இது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். ஜாக் ஃபேன்ஸ்ல கவலையே படாதீங்க, இது உங்களுக்கு பிரிவிலேஜ். ஜாக்லினுக்கு இதை விட ஒரு அருமையான பிரிவிலேஜ் கிடையாது. போகும்போது அத்தனை பேருடைய முகத்திரையும் கிழிச்சிட்டு போனாங்க. நான் உண்மையா ஃப்ரெண்டா இருந்தேன்னு சொல்லும் போதே அவ ஃப்ரெண்டா நடிக்கிறாடா அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் ஆடல. ஓகேவா? போல்டா அங்க இருந்து கிளம்பும் போது பிக் பாஸே அந்த 8 உடைக்க வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும் போது மத்த உடைச்சிட்டு வந்து நின்னாங்க பாருங்க வெளியே பின்னாடி நின்னுகிட்டு, அவெல்லாம் ஒரு ஆளா, அவ ஒரு மகா நடிகைங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சும்மாதான் உட்காந்து நின்றுட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. கிளாப் பண்ணாங்க ஆக்சுவலா எல்லாரும் சேர்ந்து. அவங்க மட்டும் கிளாப் பண்ணாங்க. ஜாக்லின் சத்தியமா சொல்றேன், ஜாக்லின் வந்து அந்த டைட்டில் வின் பண்ணி ஒரு காசு சம்பாதிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது. விஜய் டிவி தெரிஞ்சு படிச்சோ தெரியாம படிச்சோ எனக்கு தெரியாது, ஒரு ஓவியாக்கு என்னதான் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சோ அது இப்ப ஜாக்லினுக்கு கன்ஃபார்ம்டா மாறும். எவன் வேணா என்ன வேணா சொல்லாமா, எவன் வேணா என்ன வேணா சொல்லலாம். நான் முத்துவுடைய ஃபேனு, நான் சௌந்தர்யாவுடைய ஃபேனு, நான் வந்து விஷாலுடைய ஃபேனு, நான் வந்து பவித்ராவுடைய ஃபேனு, நான் அஞ்சிதா ஃபேனு, நான் சத்யா ஃபேனு, நான் ஜெஃப்ரி ஃபேனு, வசந்தன்கோ ஃபேனா கூட எடுத்துக்கும். ஆனா ஜாக்லினோட இந்த எஃபர்ட்டுக்கு நான் ஃபேன் இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் இருக்க மாட்டான். அதாமா ஜாக்லின். ஃபைனலா நான் ஒரு விஷயத்த பேசணும்னு கண்டிப்பா விரும்புறேன். என்னைக்கு ஜாக்லின் தீபக் அங்க இருந்து தூக்குனாங்களோ அதோட அந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. முத்துக்குமரனையும் வைத்து நம்ம இதெல்லாம் ஆணி அடிக்கிறாங்களா இல்ல இவ்வளவு போதும் மக்களுக்கு இந்த வாட்டின்னு முத்துக்குமரனுக்கு நியாயப்படி டைட்டில் கொடுக்குறாங்களான்றதுலாம் அவங்க முடிவு பண்ணிட்டு, அது அவங்க பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டிலே தேவையில்லை. இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்லாம் ஜாக்லின் வெளில போனதுக்கு அப்புறம் எனக்கே அது தோணிருச்சு. ஏன்னா முத்துக்குமரன் அவர்கள் அவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு ஒரு மனிதர்களை வெளியில அப்படின்னும் போது அவருக்கு காசு மேலேயும் பெரிய இது இல்லை. எத்தனை பேருனா எடுத்துக்கிற 10 லட்சம் தொட்டு கும்பிட்டு வருவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயங்கள் சோசியல் மீடியால என்னால அதிகமா பார்க்க உணர முடிஞ்சுமா, இந்த சில பேருடைய ஃபேண்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்சனலை நீங்க பேசாதீங்க சார், பர்சனலை இழுக்காதீங்க சார். யார் பர்சனல்ல பேசணும்? அன்ஷிதாவா இருக்கட்டும், சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற அஷ்ரஃபா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் அந்த கண்டென்ட்ல நம்ம பேசும்போது பர்சனல்ல பேசாதீங்க சார்ன்னு சொல்றாங்க. சரி, அவ்வளவு நேர்மையா சொல்றவங்களோட ப்ரொஃபைல்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா 5 வயசு குழந்தையான மஞ்சரியோடைய குழந்தைய அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க. முத்துக்குமரனுடைய அப்பா செருப்பு கதையை பேசியிருக்காங்க. ஜாக்லினுடைய பாய் ஃப்ரெண்டு கதையும் பேசியிருக்காங்க. ஆனா பர்சனல்ல பேசக்கூடாதுன்னு அழகா சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க டபுள் ஸ்டாண்டர்ட். அந்த விஷயத்துல எப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பர்சனலா பேசக்கூடாது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்றதுக்கு மறந்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. 4 பேருக்கு அவங்க பர்ஸ கொடுத்ததுனால பர்ஸ் நல்லா பேசக்கூடாதுன்றாங்க போல.
தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.